ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். வெப்டெக் அகாடமி ரொம்ப ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் டுட்டோரியலை நீங்கள் முடிக்கிறப்போ மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற அந்த சர்டிஃபிகேஷனை முடிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த டுட்டோரியல் சீரிஸ் முடிகிறப்போ கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஏன் மைக்ரோசாஃப்ட் 365 நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்காங்களே, கூகுளோட ஜி சூட் இருக்குது அண்ட் ஜோகோவோடைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் டூல்ஸ்க்காக இருக்குது. பட் இந்த அட்மின் பேனலோடு சேர்த்து எதுக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் 365 நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொஃபைல் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ் 365 ரொம்ப ஈஸியாக இருக்கும். விச் மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு டெனண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த டெனண்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் அவங்கள ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கான இந்த போர்ட்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது. ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு ஆட்-இன் இருக்குது அப்படின்னா அந்த ஏபிஐ ரொம்ப ஈஸியாக ஆட்-இன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக மைக்ரோசாஃப்ட் 365க்கு நம்ம போகலாம். அண்ட் ஒரு டெனண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஸோ அவங்களோட கம்ப்ளீட் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிபிலிட்டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365 நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஆஃபீஸ் 365 அப்படின்ற பேரை மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு நேம் மாற்றிட்டாங்க. எதுக்காக இதை மாற்றினாங்க அப்படின்னா குட்டி குட்டி கம்பெனிஸ் கூட ஆஃபீஸ் 365 தான் பேர் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆஃபீஸ் டூல்ஸ், ஆஃபீஸ் ஷூட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்ன்றது ஒரு காமனான டூல்ன்றதுனால ஸோ யார் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுனால மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்ற இந்த ஒரு நேமை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டுட்டோரியல் சீரிஸ் ஃபுல்லாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குன்னா அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அந்த அட்மின் போர்ட்டல் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம், ஒரு கெஸ்ட்டை வந்து உள்ள அலோவ் பண்ணுறோம், கான்டாக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, குரூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கஸ்டம் டொமைனை எப்படி நம்ம வைக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் டொமைன் இருந்துச்சுன்னா ஸோ அதை எப்படி நம்ம மெயில் சர்வீஸில் மெயில் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறது, அண்டு கிளைண்ட்டோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் 365 ஒர்க் பண்ணுறது, இப்படின்ற A to Z எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டர். இதில் வந்து ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூசருக்கும் இந்த ஸ்பெசிஃபை ரோல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோலை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது, இதுக்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பில்லிங்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் லைசன்ஸ்லாம் இருக்குது, E3 இருக்குது, F3 இருக்குது, ஸோ பேசிக் லைசன்ஸ் இருக்குது, ப்ரீமியம் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைசன்ஸுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ ஒவ்வொரு லைசன்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான யூஸ் கேஸ் இருக்குது. ஸோ அந்த யூஸ் கேஸ்லாம் என்ன, ஸோ நம்மளுடைய டொமைன் இருக்குது, அந்த டொமைனை வந்து எப்படி ஆஃபீஸ் 365 கொண்டு போகிறது, அண்ட் 24/7 சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை நம்ம எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, நம்ம எப்படி அதை அக்யூர் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்டு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அட்மின் பேனலோடு சேர்ந்து அதிலே ஆடினா வர 365 என்ட்ரா அட்மின் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த என்ட்ரா அட்மின் சென்டர் அப்படின்னா என்னென்னா அஜூர் ஏடியோட நம்மளுடைய டொமைன் சர்வீஸை, மெயில் சர்வீசஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ இங்கே வந்து ஒரு யூசரையும் ஒரு குரூப்பையும் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ டெனன்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம டிவைஸ்லாம் நிறைய லாகின் பண்ணுவாங்க இல்லையா, சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க எந்த டிவைஸில் வேணால் லாகின் பண்ணுன்னு. ஆனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாமே அந்த ஆஃபீஸ் அசட்ஸில் மட்டும்தான், இல்லை அப்ரூவல் ஆகப்பட்ட அசட்ஸில் மட்டும்தான் லாகின் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவைஸஸை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ ப்ரொடக்ஷன் ஐடென்டிட்டி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் வந்து யாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அந்த செக்யூரிட்டி என்ன மாதிரி கிடைக்குது, அதாவது ப்ரொடக்ஷன் என்ன மாதிரி கிடைக்குது, ஸோ ஐடென்டிட்டி சர்வீசஸ்னால் நம்ம வந்து ஒரு யூசர், இந்த யூசர் தான் லாகின் பண்ணுறாங்க, இந்த யூசர் தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது, ஸோ இது எல்லாமே 365 என்ட்ரா அட்மின் சென்டர் மூலமா பார்க்க போகிறோம். தென் அஜூர் ஏடியோட நம்ம ஹைப்ரிட் செட்டப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது அஜூர் கனெக்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, யூசர்ஸை எப்படி இந்த ஏடியோட சிங்க் பண்ணுறது, பாஸ்வேர்டு ஆஷ்னா என்ன, பாஸ்வேர்டு ரைட் பேக்னா என்ன, அஜூர் ஏடியோட நம்ம டொமைனை எப்படி ஜாயின் பண்ணுறது, கண்டிஷனல் ஆக்சஸ்ன்ற முக்கியமான கான்செப்ட் என்ன, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், SSPR சர்வீசஸ்னா என்ன, ஸோ இது எல்லாமே இந்த டுட்டோரியல் சீரிஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்டு முக்கியமான விஷயம் எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டர். ஒரு யூசர் வந்து மெயில் வந்து போச்சுன்னு சொன்னார், ஆனால் ரிசீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகலை. ஸோ அதை எங்கே செக் பண்ணுவோம், மெயில் ஃப்ளோவில் செக் பண்ணுவோம். டைப் ஆஃப் மெயில் பாக்ஸஸ்லாம் என்ன, ஷேர்டு மெயில் பாக்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் மைக்ரேஷன். இந்த மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னா
ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு நம்ம மாறணும். அதாவது abc.com அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா bcd.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நேம் சேஞ்ச் நம்ம டொமைனில் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டொமைன் மைக்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது, அதே நேரத்தில் நம்ம கூகுளில் இருக்கோம், ஸோ கூகுள் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி ஆஃபீஸ் 365க்கு அந்த டேட்டாவோட எப்படி மூவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ ஒவ்வொரு யூசருக்குமே எப்படி நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறது, ஒரு குரூப் இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து நாம் எப்படி அது யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்குறது, மொபைலில் லாகின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி பண்ணுறது, அண்டு பர்டிகுலர் யூசர்ஸுக்கு மட்டும் அலோவ் பண்ணால் அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம அலோவ் பண்ணுறது, இதோட இன்சைட்ஸ் என்ன, ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டரில் இருக்கிற செட்டிங்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் மைக்ரோசாஃப்ட் 365 டிஃபெண்டர் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே நம்மளால் வசிக்கிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இன்றைக்கான காலகட்டத்தில். அதே மாதிரி ஒரு வார் ஜோனாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஒரு மெயில் சர்வீசஸ் நம்ம ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து எடுக்கப்போ அவங்க என்ன மாதிரியான செக்யூரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு இன்சிடென்ட் நடந்தால் ஸோ அதோட அலர்ட் வந்து நமக்கு வர வேண்டியது, ஸோ ஒரு த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா வருது, அதாவது உள்ள ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்து வருதுன்னா ஒன்று வரத்துக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணி சொல்கிறது, இல்லை வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒன்று வந்துடுச்சு இதுக்கு நெசசரி ஆக்ஷன் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ செக்யூர் சோர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதாவது யாருக்கிட்ட இருந்து வருது யாருக்கிட்ட இருந்து போகுது, ஸோ இந்த செக்யூரிட்டியாக நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை எப்படி இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் பாதுகாக்கிறது அப்படின்றது சொல்கிறது தான் இந்த செக்யூர் சோர்ஸ். ஆன்டி பிஷிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நடக்கிற பிஷிங் அட்டாக் இன்டர்நெட் வேர்ல்டில் நடக்கிறதுல 70% வந்து இமெயில் மூலயமா தான் நடக்குது. அது கூகுள் மெயிலாக இருந்தாலும் சரி, ஜோகோ மெயிலாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் இமெயிலோட அவுட்லுக்காக இருந்தாலும் சரி, ஸோ எனி மெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் எடுத்துட்டாலும் மெயில் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வருது பிஷிங் அட்டாக் மூலயமா. அண்ட் ஸ்பாம் ஃபில்டர், ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் பண்ணுறாங்க, ஸோ இதை ஸ்பேமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அன்வான்ட் லிங்க், அன்ஆத்தரைஸ்டு லிங்க், ஒரு தப்பான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வருது அப்படின்னா அதை எப்படி ஸ்பேம் ஃபோல்டரில் மூவ் பண்ணி அந்த ஃபோல்டரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் விஷயங்களை நம்மளுடைய மெயிலில் மற்ற இடத்துக்கு போகாததை எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்பேம் ஃபில்டர் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அஜெண்டா. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365ல் நம்ம சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னா இது அத்தனை டாப்பிக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அத்தனை டாப்பிக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அட்மினா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அவங்களுக்கு தேவையான மெயில் சோர்சஸ் இன்டர்நெட்டில் இந்த ஆஃபீஸ் 365 பேஜில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருக்கிற அத்தனை அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இன்றைக்கான இன்டர்நெட் வேர்ல்ட் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் டெக் ஜாபில். ஸோ அஜூர் எப்படி ஒரு பெரிய கண்ணோ, அஜூர் தெரிஞ்சவனும் இந்த ஆஃபீஸ் 365 தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் என்னோட பழைய பேர் தான் வருது ஆஃபீஸ் 365ன்னு, மைக்ரோசாஃப்ட் 365 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு ஸோ இந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்லேயுமே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். சீக்கிரமாகவே இந்த டுடோரியல் சீரீஸை முடிச்சுட்டு உங்களை மைக்ரோசாஃப்ட்டில் சர்டிஃபை பண்ண வேண்டியது தான் என்னுடைய வேலை. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் நன்றி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.